இன்னைக்கு நம்ம தாய்மாமன் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகர்கிட்ட பூங்கொடி வந்து கேட்குறாரு, ஏண்டி நாங்கள் பண்ணால் மட்டும் அது உங்களுக்கு தப்பு, ஆனால் அது உங்கள் வீட்டில் அதுவே நடந்ததுன்னா அது உங்களுக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பூங்கொடி சொல்கிறாங்க, நிச்சயமாக எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு நீ சொல்லு, நீ சொன்னால் தானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நடிக்காதடி, எல்லாமே தெரிஞ்சுட்டு தாண்டி இருப்ப, நீ சீன் போடுறவளா செடி, உனக்கு எப்படி தெரியும், சி இதெல்லாம் ஒரு குடும்பமாக, இது நாங்கள் பண்ணால் மட்டும் அது தப்பு, நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டாடி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பூங்கொடி கேட்குறாங்க, அப்படியா, எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது, ஏய் சி ஃபஸ்ட்டு நீ என்ன நடந்ததுன்னு எங்கள் வீட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து அவர் சொல்ல மாட்டுறாரு. உடனே பூங்கொடி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன நடந்தது நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி நேத்திக்கு உன்னை நாங்கள் வெளியில் நிற்க வச்சோன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ கூச்சல் போட்டு பஞ்சாயத்தை கூட்டினியே, இன்னைக்கு உன் நொப்பன் என் அத்தைய, அதாவது உங்கள் அம்மாவை தரன்னு வெளியில் கொண்டு போய் நிற்க வச்சு 3 மணி நேரமாக வெளியில் நிற்க வச்சுருக்காரு. இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு கரெக்டா? அது நீங்கள் பண்ணீங்கன்னா அது கரெக்டு, நாங்கள் பண்ணால் அது தப்பா? எந்த ஒரு நியாயண்டி இது? நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண தப்புக்கு ஊருக்காரங்க மத்தியிலையும் மத்தியிலையும் எங்கள் அப்பா வந்து வருத்தம் தெரிவித்தாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் அப்பா பண்ணது வந்து கரெக்டா? இதெல்லாம் வந்து எந்த ஒரு நியாயம்? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்கே பாருடி, எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா எங்கள் அப்பா வந்து நியாயமான மனுஷன். எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் வந்து உங்கள் நொப்பம் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தனா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு